ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது என்ன, ஸோ அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, ஸோ அதில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதோ ஒரு லாங் ரன்னிங் டாஸ்க் இல்லை ஒரு நெட்வொர்க் ஆப்ரேஷன் இல்லை ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு மேபி சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ எனக்கு ஃபைல் டவுன்லோட் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு, இல்லை எனக்கு அப்லோட் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு யூஸருக்கு டினோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது நம்ம காட்டுவோம். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு பேசிக்காக ரெண்டு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஐக்கான் மாதிரி நம்மளுக்கு அந்த சுற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ரஸ் பார் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லைன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைன் மாதிரி நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ கூகுளில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ் பார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு டைப்ஸ் பற்றி தான் நம்ம இந்த ப்ரோக்ரஸ் பாரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோக்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது விட்ஜெட் டேப்பில் போனீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ப்ரோக்ரஸ் பார்லேயே ரெண்டு டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐக்கான் கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ இது சர்க்குலர் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இந்த ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ் பார், நம்மளுக்கு அந்த லைன் மாதிரி நம்மளுக்கு இங்கே ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ் பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ரஸ் பார் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார்லேயே ஸோ இந்த ஈச் ஒன் ப்ரோக்ரஸ் பார்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மெத்தட் வந்து இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து ஒரு 100 MB இருக்குது. நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீடும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரிமைனிங் எவ்வளோ இப்போ 100 MBயில் வந்து ஒரு 2 MB டவுன்லோட் ஆகிருக்குன்னா ஒரு 20 MB டவுன்லோட் ஆகிருக்குன்னா அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு அந்த 20% வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு ரொட்டேஷன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 0லேருந்து 3 வரைக்கும் வந்துச்சுன்னா அது 25%, 6 வரைக்கும் வந்துச்சுன்னா 50%. ஸோ அந்த மாதிரி கணக்கு எடுத்துகிட்டு ஸோ அது வந்துட்டு 100% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு இருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து இன்டெஃபினட்டாக சுற்றிட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு ப்ரோக்ரஸ் பார் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எந்த ப்ராக்ரஸையும் நம்மளுக்கு மீன் பண்ணாது. ஸோ அதை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, ஸோ நம்மளோட சைஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரியாது. ஸோ மேபி அது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரீடிஃபைனாக சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாதிரி கேஸில் நம்ம அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து எகைன் ஸ்டாப் பண்ணி விட்டுருவோம். ஸோ அது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ அந்த ரெண்டு மெத்தடையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எது பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த இன்டெஃபினிட் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டெர்மினன்ட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது வந்து டினோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பட்டன் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து ப்ரோக்ரஸ் பட்டனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இன்னொரு பட்டன் வந்து இந்த ப்ரோக்ரஸ் பாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு பட்டன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன விஷயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து நம்ம நெட்வொர்க் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது, ஸோ இல்லை நெட்வொர்க் ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ கால் இது எல்லாருமே நம்மளுக்கு கால் பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெட்வொர்க் ஆப்ரேஷன் எது இருந்தாலும் நம்மளுக்கு இந்த கால் பேக்குங்கிறது அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஏபிஐஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கால் பேக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லிசனரு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு டினோட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கால் வந்து ஸ்டாப் முடிஞ்சிச்சா முடியலையா அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டும் மார்க் பண்ணுற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம அசம்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ப்ரோக்ரஸ் பார் ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டெர்மினன்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்ஃபினைட் லூப் மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ரோக்ரஸ் பார் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்டனோட ஐடி வந்து நான் ஸ்டாப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரோக்ரஸ் பாருக்கு அது ஆஸ் இட் இஸ் ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னே இருக்கட்டும். ஸோ ஸ்டாப் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஸோ டெக்ஸ்ட் பட்டனையும் நம்ம ஸ்டாப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இங்கே நெட்வொர்க் ஆப்ரேஷனில் எதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தான் பேசிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் பட்டன் வச்சு நான் இந்த ப்ரோக்ரஸ் பார் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம நெட்வொர்க் ஆப்ரேஷன்லாம் பார்க்கும்போது அந்த ஃபைல் டவுன்லோடுறது இல்லை ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ லாகின்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம லாகின் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ
நம்மளுக்கு மேபி அந்த ப்ராசஸ் டீட்டெயிலாம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமில் இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து ரன் பண்ண விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த யூசருக்கு வந்து வேறு எகைன் அண்ட் எகைன் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ லாகின்லாம் 4-5 டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி அது எல்லாமே ஏபிஐ காலாக இருக்கும். ஸோ அந்த ஏபிஐ கால்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த 2 டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்டெர்மினன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற வேரியபிள்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஸோ இந்த இன்டர்டெர்மினன்ட் வந்து பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஃபால்ஸில் இருக்கும், ட்ரூவில் இருக்கும். ஸோ அதை நம்ம வேணா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம்னா இன்டர்டெர்மினன்ட், அதாவது நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் பண்ண முடியாமல் ஸோ நம்மளுக்கு இன்டெஃபினைட் லூப்பாக வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்டெர்மினன்ட் அப்படிங்கிறது. ஸோ டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் வேல்யூ தெரியும். ஸோ அந்த ப்ரோக்ரஸ் பாரோட எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ இதோட சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 100 dp. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம அந்த நெக்ஸ்ட் அந்த டெஃபினைட் லூப் போடும்போது நம்மளுக்கு அது கிளியராக தெரியறதுக்காக அந்த ப்ரோக்ரஸ் பார் பெருசு பண்ணியிருக்கேன். ஓகே, அதை வந்து நம்ம இப்போ ட்ரூ பண்ணிட்டோம். ஸோ மற்ற என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மோஸ்ட் ஆஃப் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே கீழே வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மெயினாக 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ப்ரோக்ரஸ் பாரை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ப்ரோக்ரஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 25 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து ப்ரோக்ரஸ் டெஃபினட்டாக சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 25ல் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுதான் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது. ஸோ கரண்ட்டாக அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு அந்த வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கிறது அந்த ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ரஸ் வந்து 100% தான் இருக்கணுமா, நம்ம 0 to 100 மட்டும் தான் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேக்ஸ் 200 செட் பண்ணால் 0லேருந்து 200 வரைக்கும் நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ 360 ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கு 1 ஹாருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குற அந்த மாதிரி வைக்கணும். நம்ம செகண்ட்ஸ் வைக்கணும்னாலும் 60 செகண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி வைக்கணும்னாலும் அந்த ப்ரோக்ரஸ் பாரவே வந்து நம்மளுக்கு 60 செகண்ட்ஸ்க்கு வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இதோட ஐடி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் 2 பட்டன் இருக்குது. ஸோ எகைன் நம்ம இந்த சிந்தட்டிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளகின் யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக ஐடி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன் அப்படின்னு 2 பட்டன் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் டாட் செட் ஆன் கிளிக் லிஸ்னர். ஸோ நம்மளுக்கு அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஸோ ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ ஆன் கிளிக் லிஸ்னரில் வந்துட்டு 2 ஆன் கிளிக் லிஸ்னர், ஸ்டார்ட்டுக்கு ஒன்று ஸ்டாப்புக்கு ஒன்று ஆன் கிளிக் லிஸ்னர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ 2க்கும் ஆன் கிளிக் லிஸ்னர் எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரோக்ரஸ் பாருக்கு வந்துட்டு ஒரு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோக்ரஸ் பாரை எகைன் நம்ம அந்த வேரியபிள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ரஸ் பார் டாட். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ செட் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கரண்ட்டாக அது எவ்வளோ வேல்யூ ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த செட் ப்ரோக்ரஸில் இருக்கும். ஸோ ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது இந்த செட் ப்ரோக்ரஸோட அந்த வேரியபிள் டேரெக்டாக நம்ம காட்லைன் ஆக்சஸ் பண்ணங்காட்டி 2 மெத்தடுமே நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லாம் நம்மளுக்கு பெருசாக தேவையில்ல. இன்டிட்டர்மினன்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு பூலியன் ரிட்டர்ன் பண்ணுவோம். வெதர் அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்ம இன்டிட்டர்மினண்ட்டாக யூஸ் பண்ணுறோமா இல்லை டிட்டர்மினண்ட்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இந்த இன்டிட்டர்மினன்ட் அப்படிங்கிற பூலியன் யூஸ் ஆகும். ஸோ இந்த மேக்ஸ் வேல்யூ மின் வேல்யூ அப்படிங்கிறது மினிமம் ப்ரோக்ரஸோட இது. ஸோ மினிமம் வந்து இப்போ 50 கொடுத்தோம்னா ஸோ 50 to 100 ரன் ஆகுதுன்னா ஆல்ரெடி மினிமம் பாதி வந்து ரன் ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் 50லேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். ஸோ அதான் அந்த மினிமம் மேக்ஸிமம். ஸோ மற்றபடி வேறு நல்லா இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்டாக இதுவே நம்மளுக்கு இனஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சுட்டு நம்ம டேரெக்டாக அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்டாக இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஸோ ப்ரோக்ரஸ் பார் வந்து பை டிஃபால்ட்டாக அது ரன் ஆகிட்டு தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது அந்த ப்ரோக்ரஸ் பார் நம்மளுக்கு ரன் ஆகிற மாதிரி தெரியும். அதை நம்ம இன்விசிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு ஹைட் ஆயிடும். ஸோ அதான் இதில்
இந்த ப்ரோக்ரஸ் பாரில் நோட் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம எங்கேயும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரோக்ரஸ் பார் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இன்டெஃபினிட்டாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம விசிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ரோக்ரஸ் பார் தெரியும், இன்விசிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் இதை வந்து எதுவுமே பண்ணாமல் ரன் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதோட அவுட்புட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே செட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் இந்த பட்டன் கான்டினியூஸ் நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரோக்ரஸ் பார் நம்ம இனிஷியலைஸ் கூட பண்ணல. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்டர்டெர்மினன்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஸோ அப்போ வந்து இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து விசிபிள் ட்ரூ பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எங்கே வேணுமோ ஸோ அந்த இடத்துல அந்த ப்ரோக்ரஸ் பாரை கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் பிளேசஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது தனி கிளாஸாக கிரியேட் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் கால் பண்ணுற மாதிரி கூட நம்மளுக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம டைனமிக்காக கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இங்கே மேனுவலாக நம்ம இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறதுல ஸோ நம்மளுக்கு எல்லா வியூமே நம்மளுக்கு டைனமிக்காக பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு லே அவுட் ஃபைலில் போடாமே நம்ம டைனமிக்காக கோடிங்லேயே நம்மளுக்கு அந்த லேஅவுட் ஃபைல் எம்டி ஃபைலை வச்சுட்டு இந்த பட்டனு ப்ரோக்ரஸ் பார் எல்லாமே நம்ம டைனமிக்காக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைனமிக் ப்ரோக்ரஸ் பார் வந்து ஒரு கிளாஸில் கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஸோ அந்த டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது நம்ம விசிபிலிட்டி மட்டும்தான் ட்ரூ ஃபால்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இது விசிபிளாக தான் இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை டிஃபால்ட்டாக இந்த வியூ வந்து நம்மளுக்கு இன்விசிபிளாக இருக்க மாதிரி வச்சிடலாம். ஸோ அதில் விசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எல்லா விட்ஜெட் காம்பனண்ட் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த விசிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விசிபிலிட்டி வந்து என்ன கொடுக்குறேன்னா, விசிபிலிட்டி வந்து கான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ விசிபிலிட்டியில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று விசிபிள் பை டிஃபால்ட் எல்லாமே விசிபிளில் இருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இன்விசிபிள் அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்விசிபிள் கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த காம்பனண்ட் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் அதோட பொசிஷன் எல்லாமே அப்படியே இருக்கும். பட் நம்மளுக்கு அந்த காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்காது. அது ஒன்று தான். பட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கான் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட என்டையர் பொசிஷனே நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம டாப்லேருந்து வச்சுருக்கோம். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வர மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதோட பாட்டமில் வர மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கும் நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட பாட்டமில் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கான் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த இது காட்டுறேன். ஸோ இது நான் கீழே வச்சுட்டு ஸோ இங்கேருந்து நான் இதை லிங்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டாப் பட்டன் ரெண்டுமே நம்ம இந்த இதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது என்ன இருக்குன்னு கேட்டால் இன்விசிபிளாக இருக்குது. ஸோ இன்விசிபிளாக நம்மளுக்கு இந்த இது எதுவுமே விசிபிளாக இருக்காது. பட் நம்மளுக்கு அந்த ஸ்டாப் பட்டன் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் நான் இதுவே வந்து கான் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு அப்படி தெரியும். ஸோ நான் கான் அப்படின்னு சேஞ்ச் பண்ணே பார்த்தீங்கன்னா, ஸோ இது இந்த ரெண்டு டாப்பில் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு மேலே இருக்கிற அந்த பேரண்ட் வந்து ஸோ இந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து இதுக்கு மேலே இந்த காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி இருந்துச்சு. பட் இந்த கான் கொடுக்கும்போது இதுக்கு மேலே ஒரு காம்பனண்ட்டே இல்லாத மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால் இது நம்ம இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் அது பேரண்ட்டுக்கு பேஸ் பண்ணி நம்மளுக்கு அலைன் ஆகிக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கானுக்கும் நம்மளுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ எந்த கேசஸ்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கணுமோ ஸோ அந்த மாதிரி நம்ம அதை இன்விசிபிளாக கானா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்விசிபிளே கொடுத்துருங்க. ஸோ தட் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் எதுவுமே இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ எப்படி இருக்குது, ஸோ இப்போ ஸ்க்ரீன் எப்படி இருக்கோ ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் இருக்கிறதுக்கான எந்த ட்ரேசஸும் இருக்காது. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கும்போது இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து விசிபிலிட்டி ட்ரூ பண்ணிடலாம். ஸோ தட் ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த நெட்வொர்க் ஆப்ரேஷனோ இல்லை ஃபைல் டவுன்லோட் ஆப்ரேஷனோ நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரோக்ரஸ் பார் வந்து விசிபிலிட்டி ட்ரூ பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரோக்ரஸ் பார் டாட் விசிபிலிட்டி. ஸோ நார்மலாக செட் விசிபிலிட்டி அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம காட்லைன் இருக்கங்காட்டி டேரெக்டாக விசிபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ விசிபிலிட்டி ஈக்குவல் டு வியூ டாட் விசிபிள். ஸோ இது கான்ஸ்டன்ட். ஸோ அந்த விசிபிள் அப்படிங்கிறது வியூவோட கான்ஸ்டன்ட். நம்ம அந்த வியூ யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதனால் வியூ டாட் விசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறத நம்ம இன்விசிபிள் பண்ணிடலாம். ஸோ ப்ரோக்ரஸ் பார் டாட் விசிபிலிட்டி ஈக்குவல் டு வியூ டாட் கான். ஸோ அந்த வியூ கான் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு ஹைட் ஆகிடும்.
ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரோக்ரஸ் பார் ஸ்டாப்பில் இருந்துச்சுன்னா எகைன் அது பண்ணக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன் இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டாப் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு விசிபிலிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரோக்ரஸ் பார் டாட் விசிபிலிட்டி ஈக்குவல் டு வியூ டாட் கான். ஸோ ஆல்ரெடி எனக்கு கானில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து நடக்க தேவையில்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு டோஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த விசிபிலிட்டி வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் இந்த விசிபிலிட்டியை. ஸோ அது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த டோஸ்ட்டில் வந்துட்டு ஆல்ரெடி விசிபிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மோஸ்ட்டாக இந்த ப்ரோக்ரஸ் பாரில் இந்த கேசஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் சொல்கிறோம் நம்மளுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம இதை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஒன் செகண்ட் அதை ரன் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் என்னாச்சு. ஸோ இப்போ பார்த்தா நம்மளுக்கு அந்த இது எதுவுமே இல்லை. ஸோ அதை டச் பண்ணாலும் எந்த இதுவுமே நம்மளுக்கு அந்த அந்த அப்படி ஒரு ப்ரோக்ரஸ் பார் நம்மளுக்கு இருக்கிறதாவே நம்மளுக்கு இங்கே தெரியாது. ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டார்ட் கொடுக்குற கண்டிஷன் வந்து நம்ம எப்போ போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் டாட் விசிபிள் வந்து விசிபிள் ட்ரூ பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு லிசனர் வந்து கால் ஆகும், இல்லை ஒரு ஏபிஐ வச்சு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸில் நம்ம செக் பண்ணி நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இல்லைனா லாகின் பண்ணுறோம். ஸோ லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் லாகின் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த போகிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த விசிபிலிட்டி வந்து கான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த விசிபிலிட்டி கான் ஆகும். ஸோ இப்போ வந்து கான் கொடுத்துருக்காட்டி நமக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இன்விசிபிள் கொடுக்குறதுனால நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கான் கொடுத்தங்காட்டி நம்மளுக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இன்விசிபிள் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் நம்மளுக்கு இதே பிளேஸில் இருந்திருக்கும். இந்த ப்ரோக்ரஸ் பார் மட்டும் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ண மாதிரி நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து இன்டிட்டர்மினிஸ்டிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார். இதுவே நம்ம வந்து வெர்டிக்கல் இந்த ஹரிசாண்டலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கன்வெர்ட் வியூவில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ரஸ் பார்லேயே சொன்னால் நான் இங்கே விட்ஜெட்லேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் எடுத்து வச்சுட்டு நான் இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் டிலீட் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வித் வந்து மோஸ்ட்டாக நம்ம மேட்ச் பேரண்ட் மேட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது ஃபுல் லென்த்துக்கு நம்ம ரன் ஆச்சுன்னா தான் இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதோட கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நான் அகைன் இதை டிபெண்ட் ஸோ அந்த டாப் கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பாரோட ஐடி வந்து ப்ரோக்ரஸ் பார் 2 இருக்கிறத நான் ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னு வச்சுக்கிறேன். எஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ப்ராப்பர்ட்டியும் பை டிஃபால்ட்டாக அந்த இன்டர்டெர்மினன்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு எங்கே இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம விசிபிலிட்டியில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு நம்ம எப்படி டிஃபராக இருக்கும் ஸோ அந்த சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். பெருசாக வேறு எந்த சேஞ்சஸ் இருக்காது. இந்த மேக்ஸு ப்ராக்ரஸ் எல்லாமே நம்மளுக்கு அதில் பார்த்தா அதே தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 100 இருக்குன்னா ஸோ இது வரைக்கும் வந்தால் 50, ஸோ இது வரைக்கும் வந்தால் 75, இது வரைக்கும் வந்தால் 25 அந்த மாதிரி ப்ராக்ரஸ் வந்து இதுக்கும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம அதில் பார்த்து அப்படியே இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ்னால் ஸோ அது ரவுண்டாக இருக்கும், இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். அதை தவிர வேறு எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ இதில் எகெயின் இது ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு ரவுண்டட் ப்ரோக்ரஸ் பாராக நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ் பாராக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது ரன் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம டிசேபிள் பண்ணாமல் விட்டுருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் ஸ்டாப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரோக்ரஸ் பாரோட வியூ வந்து நம்மளுக்கு மறைஞ்சிருச்சு. ஸோ எகெயின் இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரோக்ரஸ் பார் டிபெண்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் இது டாப்பில் போயிடுச்சு.
ஸோ அகைன் ஸ்டார்ட் கொடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ரஸ் பார் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ண ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து லாகின் பண்ணும்போதெல்லாம் மோஸ்ட்டாக நம்மளுக்கு கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் இந்த பட்டன் லாகின் பட்டன் ஹைட் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பார் நம்ம டாப்பில் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒன்ஸ் வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யூசர் ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க. ஸோ அதுக்காக இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டைப் அப்படின்னு பார்த்தது இது வந்து இன்டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு பார்த்துருந்தோம். செகண்ட் டைப் வந்து இதை ஃபால்ஸ் பண்ணிட்டு நம்ம கஸ்டம் வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ அந்த ப்ரோக்ரஸ் வந்து நம்மளுக்கு ஹைட் ஆகிருக்கும். ஸோ அது நம்ம வேல்யூ வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.